உண்மையான 5 தலை நாகத்தை நீங்க பாத்திருக்கீங்களா? பார்க்கலைன்னா வாங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு கோவில். அந்த கோவிலுக்குள்ள வந்துட்டு ஒரு 5 தலை நாகம் இருக்குன்னு சொல்றாங்க. மூங்கில் காடு மாதிரி இருக்கு பாருங்க. இதுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விமானம். இதுல வந்து யாருமே போனது கிடையாது. ஆனா அந்த இடத்துல பாம்பு போக்குவரத்து இருக்கு. இதுல வந்து அஞ்சு தலை நகம் இருக்கு. வெள்ளி செவ்வாய் வந்து பார்க்கலாம். கரெக்டா பார்த்து ஓடி இருக்கேன். பார்த்து ஓடி இருக்கீங்களா? ஆமாங்க சார். மேல சத்தியமா சத்தியமா என் புள்ள மேல சத்தியமா அதெல்லாம் இருக்குது. இப்ப கூட இருக்கா? இருக்கு. இந்த 5 தலை நாகம்னு சொல்றது அந்த புதையல காக்கிறதுக்காண்டி இருக்குமா? இருக்கலாம். அது வந்து இருக்கலாம், வாய்ப்பு இருக்கா? முன்னாடி இப்போ இருக்க என்ன மம்மாரி பெஞ்சிச்சான் அந்த காலத்துல எல்லாம் ஒரே தரிசா வெறும் நெருஞ்சி முள்ளா. பாம்பு இருக்குமா? என்ன ப்ரோ, வெளியில ஒருத்தரை பார்த்தோம். அவர் என்ன சொல்றாருன்னா உள்ள பாம்பு இருக்கு. அது பிரம்மாண்டத்தை பாருங்க. என்ன எனக்கு தெரிஞ்சு காய்ஸ், அப்படின்னா இந்த ஊர் மக்கள் வந்து ஏதோ பயங்கரமான விஷயம் பார்த்துதான் பயந்துருக்கா போலன்னு நினைக்கிறேன். ப்ரோ பார்த்து போ ப்ரோ. 5 தலை நாகம் இருக்கிற அந்த கோவிலுக்குள்ளதான் நான் போயிட்டு இருக்கோம். அங்கிட்டு போறது சேஃப். அது மேல வந்தா ஸ்பாட்லயே நான் காலையில நான் இருந்தது வேற. இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனைகள் அதிகமாக இருக்கு. ப்ரோ இப்போ நான் இருக்கிற இந்த கோவிலுக்குள்ளதான் அந்த 5 தலை நாகம் இருக்கு. சயின்டிஃபிக்கா நிறைய இடங்கள்ல 2 தலை நாகம் கண்டுபிடிச்சிருக்கு. நான் 5 தலை நாகத்தை வந்து சில மக்கள் தான் சில இடங்கள்ல பார்த்திருக்காங்க. ஆனா வாங்க, இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு இடம் தான் இந்த ஐயா. எனக்கு தெரிஞ்ச 5 தலை நாகம் இங்க இருந்துருச்சுன்னா ஏதோ ஒண்ணு எனக்கு தெரிஞ்ச. இந்த உலகில் விடை தெரியாத மர்மங்கள் நீண்டு கொண்டே போகின்றது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு பெருமாள் கோவில். ஒரு காலத்தில் இது முழுக்க ஒரு பிராமண கிரகம். ஆனால் ஒரு நாள் மண் மழை பேரழிவு இந்த நாட்டை முழுக்க உதைத்தது. இன்று இடிந்து வீழ்ந்த அந்த கோவிலின் நடுவில் நிதியை காக்கும் 5 தலை நாகம் இருக்கிறது என்று மக்கள் சொல்கிறார். அதனால்தான் இந்த இடத்தில் போகவே மக்கள் பயப்படுகிறார்கள். இங்கு யாராவது இரவில் வந்தால் அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் என்று கிராமத்து மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த பயங்கரமான மர்மமான இடத்துக்கு தான் இன்று நான் போகிறேன். இதுக்கு பின்னால இருக்கும் உண்மை என்ன? இந்த கோவில் மறைத்து வைத்திருக்கும் ரகசியங்கள் வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஹலோ கைஸ், இட்ஸ் மீ அலமி. வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ கைஸ். இன்னைக்கு நாம இருக்கிறது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துல. ஆக்சுவலி நான் தஞ்சாவூர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கோம். இங்க வந்து ரொம்பவே ஒரு விசேஷமான இடத்துல வந்திருக்கோம். உண்மையான 5 தலை நாகத்தை நீங்க பாத்திருக்கீங்களா? பார்க்கலைன்னா வாங்க. ஏன்னா இன்னைக்கு நான் போக போறேன் அந்த மாதிரியான ஒரு இடம். ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு கோவில். அந்த கோவில் கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்குள்ள பழமையா இருக்கும். அந்த கோவிலுக்குள்ள வந்துட்டு ஒரு 5 தலை நாகம் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நான் இருக்கிற இந்த இடத்துக்கு ஒரு விசேஷமான ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க வந்துட்டு ஒரு குரங்கு இறந்துட்டாங்க. இங்க நடந்த விஷயம் நம்மளால கொஞ்சம் கூட நம்ப முடியாது. அந்த கதை நான் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம கூட நம்மளோட ஒரு மிகப்பெரிய நண்பன் வந்திருக்காங்க. யாருன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். வாங்க ப்ரோ. சீரியஸ்லி ரீசெண்டா வந்து இன்டர்நெட்ல மிகப்பெரிய அளவில் வைரல் ஆயிட்டு இருக்கிற ஒரு நண்பன். அப்படிலாம் கிடையாதுங்க. சீரியஸ்லி அவர் வந்து அவரோட இதனால சொல்றாரு. நிறைய மிகப்பெரிய விஷயங்கள் இவர் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய கோவில்களை வந்துட்டு திருப்பணி பண்ணி அந்த கோவிலை மீட் எடுத்துட்டு இருக்காரு. அந்த ஒரு விஷயம் பயங்கரமான அளவில் தமிழ்நாட்டுல பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். நான் கூட ரீசெண்டா இவர் பண்ற சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். சீரியஸ்லியே மனச நக்கற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவ்வளவு பயங்கரமான விஷயமா இருக்கு. சீரியஸ்லி ப்ரோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாம் பண்றதுனால. எனக்கு ரொம்ப இதா இருக்கு. இவர் சொல்றது எதுவும் எடுத்துக்காதீங்க. ஏதோ இறைவனுடைய அருளால, அவருடைய அருளால அவர்கிட்ட நெருங்கி ஒரு சிறு பணிகளை செய்ய. அவர் எப்பவுமே அந்த பண்பாடோட அதோட தான் பேசுவாரு. இல்ல அவ்வளவுதான். பாக்குற மக்களுக்கு தெரியலையா? சோ ஆக்சுவலி என்ன ஆச்சு ப்ரோ இந்த இடத்துக்கு? இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நான் தெளிவா சொல்லிடுறேன். இங்க ஒரு வருடத்துக்கு முன்னாடி, ஒரு வருடம் 8 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்திருந்தப்ப இங்க நம்ம தேடி போறது உண்டு. ஒரு கோயில்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தேடி வந்து இந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம முதல்ல பாக்குறோம்னா அது நமக்கு புதுசு இல்லையா? அப்படி ஒண்ணு பார்த்ததுதான் இந்த மூங்கில் காடு மாதிரி இருக்கு பாருங்க. இதுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விமானம், சரிங்களா? ஒரு கோபுர அமைப்புல கொண்ட ஒரு கோவில் சிதிலமடைந்து இடியும் நிலையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதை விசாரிச்சுட்டு போகும்போது அந்த கோவிலை வந்து நமக்கு சொன்னது ரொம்ப ஆச்சரியப்பட்டு உள்ள போய் பார்த்தா பிரம்மாண்டமான ஒரு கோவில். அதை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சம்பவம். அன்னைக்கு நம்ம வந்தப்ப இருந்தது வேற, இன்னைக்கு இருக்கிறது வேற. என்னன்னு
என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க பாக்குற இந்த ஆஞ்சநேயருக்கு அடியில ஒரு குரங்கானது உறங்கி கொண்டு இருக்கிறது நிரந்தரமா. இங்கே இருந்தாங்க அந்த ஆமா, குரங்கு. இவ்வளவு குரங்குகள் இருக்கும். அந்த எல்லா குரங்குகளுக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருதானா? கிடையாது. சரிங்களா? எவ்வளவு மனிதர்கள் பிறக்கலாம், ஆனா ஏதோ ஒரு மனிதனை தான் மக்கள் கடவுளா ஏத்துப்பாங்க. அது போல எவ்வளவு குரங்குகள் இன்னைக்கு இந்த வனத்துல இருந்திருக்கும். அதுல ஒரு குரங்கு இருந்திருக்கு. அந்த ஒரு குரங்குக்கு இங்க ஒரு சின்னதா ஷெட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுற வகையில இன்னைக்கு வந்து அனுமான், இனிமேல் குரங்குன்னு கூட சொல்லக்கூடாது, இன்னைக்கு அந்த அனுமானுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கோவில் விமானத்தோட எழுப்பிட்டு இருக்கிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. சோ இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து இது பண்ணி, கண்டிப்பா இது இந்த ஊர் மக்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கணும். இந்த கோவிலை எழுப்புற மாதிரி உள்ள இருக்கிற கோவிலை எழுப்புனாங்கன்னா நல்லா இருக்கும். போன முறை நம்ம வந்து கோவிலை தேடி தான் வந்தோம். அப்படி உள்ள தேடி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல ஒரு அண்ணனை சந்திச்சு நம்ம வந்து கூட்டு போயிருந்தோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து 5 தலை நாகத்தை நானே பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு காலத்துல இருந்திருக்கு, இல்லாம எந்த விதமான கதைகளால வரப்படலை. அந்த 5 தலை நாகங்கிறது ஒரு காலத்துல இருந்திருக்கு, ஆனா யாரு கண்ணுலையும் பார்க்கல. சக்திங்கிறது கண்ணுல பார்க்கக்கூடியது கிடையாது இல்லைங்களா, உணரக்கூடியது. அது போல இருந்திருக்கலாம். அந்த காணொலி எடுத்துட்டு எங்க வீட்டுக்கு போகும்போது எங்க அம்மா கூட சொன்னாங்க, நான் வந்து எங்க ஊர்ல செம்மேட்ல பார்த்தேன், பண்ருட்டி பக்கத்துல செம்மேடுன்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க வந்து நான் பார்த்திருக்கேன்டா தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை வந்து நான் ரொம்ப தூரம் கேட்டேன். அவங்க மறுபடியும் சொன்னது பெருசா இருந்தது, ரொம்ப பெருசா விரிச்சு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை 2 தலை நாகத்தெல்லாம் கூட இன்னைக்கு நம்ம வந்து இன்டர்நெட்ல பாக்குறோம். அது போல 5 தலை நாகத்தையும் என்னைக்காவது மக்கள் ஒரு நாள் பார்த்தாங்க அப்படின்னா நம்ம போட்ட காணொலிகள்லாம் இன்னைக்கு உண்மையாகும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, இறந்த குரங்குக்கு இன்னைக்கு கோவில் எழும்புது ரொம்ப ரொம்ப இந்த ஊர் மக்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றி. அதுவும் ஒரு தார் ஓரத்திலே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வழிபாட்டுல இருந்திருக்கு போல. கண்டிப்பா அந்த அனுமான் ஏதோ செஞ்சிருப்பாரு அந்த மக்களுக்கு. அதனாலதான் அவங்க இவ்வளவு இது பண்ணி ஒரு கோவிலை கட்டியிருக்காங்க. அண்ணன் நீங்க எந்த ஊருங்களா? இது உருவான வரலாறு சொல்லுங்க. உருவான வரலாறுன்னு பார்த்தாக்கா இந்த ஏற்கனவே இந்த பூர்வீகமா தோப்பு வச்சிருந்தவங்க வந்து குரங்கு வந்து இறந்துருக்கு. குரங்கு இறந்துருக்கு. ஆமா, குரங்கு இறந்ததை வந்து அதை வந்து இங்க அடக்கம் பண்ணி நிறைய குரங்கு இறங்கும். சரிங்களா? குரங்குனா உயிரினா அது ரெகுலரா அவங்க தோப்புக்கு வந்த குரங்கு வந்து அதை இறந்ததை வந்து இங்க வந்து அடக்கம் பண்ணி அதை வந்து இப்போ ஒரு சின்ன கோயிலா இருந்துச்சு இந்த இடத்துல. ஆமா, அது இருக்கு. ஆமா, அது வந்து ஒரு 2 வீலர் ஆக்சிடென்ட். அந்த சிலை மட்டும் உடையில கோயில் உடைஞ்சு விட்டு போயிருக்கு. சிலை மட்டும் உடையில கோவில் உடைஞ்சிருச்சு. கோயில் அப்படியே டாப்பா அந்தாண்ட போய் விழுந்துட்டு சிலை அந்த இடத்துல இருக்கு. வண்டி சுத்தம் பண்ணி ஒரிஞ்சு போயிட்டு ஆளுக்கும் அடி. ஆனா சிலைய தொடல, சிலை அந்த அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு. இப்பதான் சமீபத்துல ஆமா, கோயில் இடிஞ்சதுக்கான அடையாளம் தெரியுது. அதை இப்ப பெரிய கோயிலா எடுத்து கட்டுறாங்க. அந்த குரங்கு இங்கே இருந்துட்டோம். ஆமா, இதுல அடக்கம் பண்ணது இந்த இடத்துல அடக்கம் அனுமானுக்கு கீழே இந்த இடத்துல அடக்கம் பண்ணது ஆஞ்சநேயர். அதான் ஆஞ்சநேயரா வச்சு வழிபடுறாங்க. அப்படி வழிபடுறாங்க. ஆனா இப்ப உள்ள ஒரு பெருமாள் கோயில் இருக்குல்ல, ஆமா, அத பத்தின தகவல். அது சோழர் காலத்து பரம்பரையில உள்ள பழைய காலத்து கோவில் தான். அது ஏன் இன்னைக்கு ஒரு அனுமானுக்கு இங்க ஒரு கோவில் எழும்புது? அப்ப பழைய ஒரு கோவில் ஏன் மீட்டு எடுக்கல? அது கிராமத்துல உள்ளவங்க அது வந்து ஸ்டெப் எடுக்காம அது வந்து ஒரு ஆண்டாண்டு காலமா உள்ள கோயில். அதுல நிறைய கதைகள் இருக்குங்கிறாங்க. அது நிறைய இருக்குதுன்னு சொல்றேன். அதெல்லாம் இருக்குது, இருக்கு. அது அந்த காலத்துல மன்னர் காலத்துல இந்த 5 தலை நாகம்னு சொல்றது அந்த புதையல காக்கிறதுக்காண்டி இருக்கு. நான் போன முறை வந்தப்போ ஒரு அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்ததாவும் உள்ள போனதாவும் சொன்னாரு. இருக்கலாம், அது வந்து இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து பழைய ஆதி காலத்து கோயில் வந்து பெருமாள் அது வந்து செப்பனிடாம கவர்மெண்ட் வந்து இப்ப போய் உள்ள பாக்கலாமா? போகலாம். உங்க பேரு என்ன? செந்தில். தகவலுக்கு ரொம்ப நன்றி. அதேதான் அவங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு கோவிலுக்குள்ளதான் வந்து குரங்க வந்துட்டு இதுக்கு கீழே வந்து அடக்கம் பண்ணிருக்காங்க. அதனால அந்த இடத்துல வந்துட்டு கோவில் கட்டிட்டு இருக்காங்க. அந்த சைடுல பார்த்தா தெரியும், இந்த இடத்துலதான் ஆஞ்சநேயர், அதாவது அந்த குரங்கூட சமாதி இதுக்கு அடியில தான் இருக்கு. ஆனா ஐயா, உண்மையிலேயே 5 தலை நாகம்னு இருக்கிறது நிறைய மக்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. முன்னாடி இப்போ இருக்க முன்னாடி 5 தலை நாகம் இருந்தது, ஆனா இப்ப இருக்கான்னு தெரியல. ஒரு இப்போ உள்ள காலத்துல அந்த கோவிலை பாதுகாக்கிறதுக்காண்டி இருக்காங்களா? அந்த கோவில் எத்தனை வருஷமா இந்த மாதிரி கைவிடப்பட்டு கிடக்குது? ரொம்ப வருஷமா கிடக்கு. ஒரு 100 வருஷம் இருக்குமா? இருக்கும், 100 வருஷம் இருக்கு. கூட இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வெள்ளைக்காரன் சாயம் காய்ச்சி வாங்கலாம். வெள்ளக்காரன் சாராயம் காய்ச்சுவாங்களா? சாயம் துணி நினைக்கிறேன். சாயம் எங்க காய்ச்சுவாங்க? இந்த இடமெல்லாம் அந்த காலகட்டத்துல அதெல்லாம் அப்புறம் மம்மாரி பெஞ்சிச்சான் அந்த காலத்துல. எல்லாம் ஒரே தரிசா வெறும் நெருஞ்சி முள்ளா. இப்ப நாங்க இருக்கிற பக்கமே சொல்றோம். மக்களால் சொல்லப்படுற அந்த 5 தலை நாகம் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு தான் அடுத்தபடியாக நம்ம போக போறோம். இங்க இருந்து நம்ம அந்த சைடுல போனோம், அப்படியே கிளம்பலாம். ஸோ கைஸ், நம்ம அப்படியே உள்ள போக போறோம். கேட்டு திறக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளதான் நம்ம போக போறோம். திறந்து போலாம். திரும்ப வந்து அதே மாதிரி சாத்தியறணும்னு நினைக்கிறேன். அதுக்குதான் இப்படி வச்சிருக்காங்க. ரொம்ப டைட்டா இருக்கு. நீங்க பாக்ஸர் ஆச்சே, நீங்க வரையா குழந்தை பிள்ளை கூட திறக்க இருக்கே பாக்ஸர். இது உள்ள இருந்து யாரும் சாத்திருக்காங்க, அதனால டைட்டா இருக்கு. கொஞ்சம் ஒல்லியா இருந்தா இதுலயே போயிடலாம்.
பாம்பு இருக்குமா? என்ன ப்ரோ பாம்பு இருக்குமா? கை ஏதாவது அடிச்சா ப்ரோ? ஒன்றும் ஆகல. திரும்ப போகும்போது நம்மளும் இப்படியே இது பண்ணி வச்சிடணும். வெல்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ கைஸ் அப்படியே உள்ள போக போகிறோம். திரும்ப நம்மளும் சாத்தி வச்சிடலாம். என்னன்னா இந்த கோவிலை கட்டுறதுக்கு இந்த ஊருக்காரங்க முற்படுறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். திரும்ப வந்து மறுபடியும் பூட்டிடுவோம். கண்டிப்பாக அங்கே பார்த்து போங்க. இதுதான் இந்த கோவிலுக்கு போகிற பாதெல்லாம் விட்டு வச்சிருக்காங்க. சில ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் இடிஞ்சிருச்சு இடிபாடுக்கு வந்துருச்சு அப்படின்னா விட்டுருவாங்க. ஆமாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த இதுக்கு கோவிலுக்கு பாதையே வச்சுருக்காங்க. ஸோ கைஸ் அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு இருக்கோம். இப்போ அவரே என்ன சொல்கிறாரு பாருங்க. ஆமாம், உள்ள பாம்பு இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா வெளியில் ஒருத்தரை பார்த்தோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா உள்ள பாம்பு இருக்கு. ஒன்றும் இல்லை, என்னது பயந்துட்டோம் ப்ரோ. ஆக்சுவலி என்னன்னா வந்து இது பார்க்கறதுக்கு பாம்பு மாதிரி இருக்கு இந்த செடி. ஒன்றும் ஆகாது ப்ரோ. நம்ம வந்து கோவிலை பார்க்க போகிறோம். இதில் என்ன ஆச்சரியம்னா இங்கே பாருங்க, உங்களுக்கே நீங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. கோவில் பார்க்க ஒரு கோவில் போகிற மாதிரி தெரியல. அது பிரம்மாண்டத்தை பாருங்க, பயங்கரமா இருக்கு. வா, என்ன எப்படி சொல்றதுன்னே தெரியல. எவ்வளோ பெரிய ஒரு விமானம். ஆக்சுவலி இது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பாருங்க. அவ்வளோ தூரமா இருக்கு இல்லையா? அதான் எவ்வளோ பெருசு, கிட்டத்தட்ட ஒரு 50 அடி இருக்காது. ஆமா, ஏன்னா ஒரு தென்னை மரம் உயரத்துக்கு, தென்னை மரத்தோட தாண்டி இருக்கு. அங்க வரைக்கும் இருக்கு. அங்கதான் அந்த கோவிலே இருக்கு. இவ்வளோ தூரத்தில் இருக்கு. ஆலமரமே எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. ஆலமரம். சோ இந்த ஆலமரம் பார்த்தாலே தெரியும் இந்த கோவில் எவ்வளவு பழமையானது இல்லையா? இந்த ஆலமரம் குறைஞ்சது 50 வருடம் இருக்குமா? இருக்கும். 50 வருஷம் இருக்குமா? இது 50, இது கம்மி தான் வருது. அது கோவிலோட ஆண்டு ரொம்ப அதிகம். ஜுராசிக் பார்க்குள்ள போற மாதிரி இருக்கு ப்ரோ. அதுவும் இந்த மழையெல்லாம் பெஞ்சிருக்கும் போது. இல்ல, நான் வந்தப்ப ஓரளவுக்கு இதா இருந்தது. இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. ஆட்கள் யாரும் வர்றதில்ல. இல்ல ப்ரோ, உள்ள யாரும் போக கூடாது. என்ன விழுந்திருக்கா? மட்டை விழுந்திருக்கா? ஆமா, விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். மட்டை விழுந்திருக்கு. என்னாச்சு என்னாச்சு? குழியில விழுந்துருச்சு ப்ரோ. பள்ளம் தான் ஒன்றும் இல்லை. கிழங்குக்காக நோண்டுவாங்க. சீரியஸ்லி எப்படி போறது இல்லை? தாவிதான் போகணும் போல. ஆனால் வெளியில ஊருக்காரங்கள்ட்ட கேட்டதுக்கு போகலான்னாங்க. ஆனால் இங்கே எப்படி இருக்கு. ஸோ கைஸ் இந்த கோவிலுக்குள்ளே போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் குளிச்சு வச்சுருக்காங்க. ஏதோ கோவிலுடைய கல் பாருங்க, இது எந்த அளவுக்கு பழமையானதுங்கிறத இந்த கல் வந்து காட்டும். என்ன ப்ரோ இது அடுத்தடுத்துலேயும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க? எதுவும் விலங்குகள் போகக்கூடாதுன்னு வச்சுருக்காங்களா இல்லை மனிதர்கள்? ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ப்ரோ, இங்கே பாருங்க, நம்ம கோவிலுக்குள்ளே வந்த போதே நிறைய மக்கள் வந்து உள்ளே போகக்கூடாத மாதிரி பேசுகிறாங்க. அதாவது கூடாதுன்னா பாம்பு இருக்குது அவ்வளோ பயந்துருக்காங்க இந்த மக்கள். எனக்கு தெரிஞ்சு காய்ஸ் அப்படின்னா இந்த ஊர் மக்கள் வந்து ஏதோ பயங்கரமான விஷயம் பார்த்து தான் பயந்துருக்கா போலன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த 5 தலை நாகம் இப்போ கூட இந்த கோவிலுக்குள்ளே இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன். அதனால தான் மக்கள் வந்து இப்போ கூட இவ்வளோ பயப்படுறாங்க. அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. இதுக்கு எப்படி ப்ரோ உள்ள போறது? இந்த கோவில் பனைமரத்தோட ஹைட்டா இருக்கு பாத்தீங்களா? உயரம் அதிகம். ரொம்ப ஆச்சரியங்க பார்க்க. ஊர் மக்கள் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கோவிலை மீட்டு எடுங்க. நிறைய இன்னும் முயற்சி பண்ணுங்க. இந்த விமானத்தை அப்படியே வச்சு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னா இன்னும் நல்லா. அனாகோண்டா மூவில வர மாதிரி பாம்பு வெளியில இருந்து வந்து இழுத்துட்டு போகும்போது ஒரு கோவில நாகம் இருக்குன்னா அந்த கோவில் வந்து சக்தி வாய்ந்ததாக தான் பார்க்கணும். அதை வந்து பார்த்து ஒன்றும் இல்லை, முள்ளு ஒன்றும் இல்லை ஒரு பயங்கரமாக பார்க்கக்கூடாது. இதை ஒரு சக்தி வாய்ந்ததாக தான் பார்க்கணும். ஏன்னா நாகம் வந்து பெருமாளுக்கு உரியது, சிவனுக்கு உரியது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சாமியோட ஒப்பிட்டு தான் பார்க்கணும். புரியுது, பயப்படக்கூடாது. இப்போ நம்ம எங்கே போகிறீங்க? இப்போ கோவிலோட முன்புறம் அங்கே தானே தெரியும். இதெல்லாம் என்னது ப்ரோ? சிற்பங்கள் கோவிலுக்குள்ளே இருக்கிறா? கோவிலில் இருந்த சிற்பங்கள், பிரம்மா, சிவன். இதெல்லாம் எதுக்கு ப்ரோ கீழே எடுத்து போட்டிருக்கீங்க? இல்லை, அவங்க ஊருக்காரங்க எடுத்து பத்திரமா வச்சிருக்கிறாங்க. புதஞ்சிருந்ததை எடுத்து அவங்க வந்து வெளியில் எடுத்து வச்சு ஒரு வெளியில் தெரிகிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. அவ்வளோ பழமையான கோவிலாக இருக்கும் போல. ரொம்ப பழமையான கோவில் தான் அது. கோவிலோட தூரங்கிறது ரொம்ப பெருசு, உள்ளே போக முடியாது போல. அன்னைக்கு நீங்கள் போனீங்களா? அன்னைக்கு நான் போனேன் அப்படின்னா அன்னைக்கு இது வழியாக போனால் கொஞ்சம் இதாக இருந்தது. இன்னைக்கு எப்படி இருக்கு பாரு, இந்த விமானமே 2ஆக பிளவுபட்டுருச்சு தெரியுதுங்களா கோவில். அது இடி வீழ்ந்த மாதிரி இருக்கு. இடியெல்லாம் வேலை கோவில் அது காலகட்டம் ஒன்றுமே இல்லை இல்லைங்களா? சைடில் பிடிப்புலாம் ஒன்றுமே இல்லாமல் கருங்கல் அந்த ஒட்டுலாம் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க போல. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. அந்த இப்போ நம்ம ஒருத்தரை பார்த்தாரு இல்லையா, அவர் சொல்றாரு உள்ள வந்து புதையெல்லாம் இருக்கு. இல்லை, வாய்ப்பு இருக்குங்களா? அது நம்ம புதையல்லாம் என்ன கேட்டால் என்ன தெரிஞ்ச வரைக்கும் என்ன புதையல்லாம் கடவுள் தான். இந்த கோவில் அந்த வெளியில் இப்போ பார்த்தீங்க இல்லைங்களா சிலைகள் இருக்கு திருமணிகள், அவங்க தான் புதையல்.
காசு பணம் சம்பாரிச்சா வரப்போகுது. அதில் என்ன புதையல் எடுத்து இன்னைக்கு வாழ்ந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இந்த புதையல்னே சொல்லிட்டு அந்த கோவிலை எவ்வளோ இடங்கள்ல சிதிலமடைய வச்சிருக்காங்க. கண்டிப்பா கோவில் உள்ளெல்லாம் தோண்டி உடைச்சு கருவறைக்குள்ளெல்லாம் தோண்டியிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ, இந்த கோவில் எவ்வளவு வருஷம் பழமையா இருக்கு? இது ஒரு சுமாரா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 800 ஆண்டுக்கு கடந்து தான் இருக்கும். 800 ஆண்டு கடந்து தான் இருக்கும் இந்த கோவில். இப்போ இங்க இருக்கிற மக்கள் ஊருக்காரங்க குறைஞ்சபட்சம் ஒரு 300 ஆண்டுக்கார மக்கள் இங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கோவிலோடைய வரலாறு தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய சன்னதி கட்டினாங்கன்னா அப்ப அவங்க கட்டல. பள்ளம் இருக்காது இல்லையா? பள்ளம் இருக்காது இல்லையா? பள்ளம் இருக்கு, பெரிய பள்ளம் இருக்கு. எனக்கு சரியா நினைவு இல்லை, ஆனா ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. அப்புறம் இது பார்த்தேன்னா அங்க ஏதோ ஒரு சின்னதா தெரியுது இல்லையா? சோ அதுதான் உள்ள போற வழின்னு நினைக்கிறேன். பெருமாள் கோவில் துளசி இருக்கு பாருங்க. ஆமா, அதுதான் போதே துளசி மலை. அது துளசி இருக்கிற இடத்துல வந்து பாம்பு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு காடு சார்ந்த பகுதி. இப்போ ஒரு வயல்வெளியிலே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பை பார்க்காம எந்த விவசாயம் இருக்க முடியாது. ஆமாம், அது போல தான் இந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா புல்மதர் மண்டி இருக்கிற இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும். ஆனால் விசேஷத்துக்குரிய ஒரு நாகங்களாக இருக்கும். புரியுதுங்களா? எல்லா நாகம் போல இல்லாமல் விசேஷத்துக்குரிய ஒரு நாகமாக இருக்கும். எப்படி ஒரு குரங்குக்கு மட்டும் கோயில் கட்டியிருக்காங்க இல்லைங்களா, அது போல இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த திருமேனிகளுக்காக இவங்க முன்னாடியே இதெல்லாம் வந்து தோண்டி இருக்கிறாங்க. உண்மையிலே சீரியஸ்லி ப்ரோ சொல்லணும்னா பயங்கரமாக இருக்கு ப்ரோ. அப்புறம் பார்த்து போ ப்ரோ, பயங்கரமாக இருக்குது. உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது எப்படி கட்டினாங்க, எப்படி இடித்தாங்க, இது ஏன் இப்படி இருக்குங்கிறது அப்படியே யோசனை. இது பார்த்தா இடித்த மாதிரி தான் இருக்குது. இந்த சைடெல்லாம் யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை இதெல்லாம் வந்து சிதிலமடைந்த கோவில் தான். இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் போரின் அடிப்படை. நீங்கள் எதுவும் பண்ணிட்டீங்களா? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, எப்படாதீங்க. ஏதோ தொட்ட மாதிரி டக்குன்னு. ஸோ கைஸ் பார்த்தேன்னா கோவில் அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காரு. நான் அங்கிட்டு போய் பார்க்குறேன். ஆக்சுவலி இவரே சொல்றாரு எங்கிட்ட அங்கே போக வேணான்னு. ஆனால் எனக்கு அங்கே போய் பார்க்கணும்னு தோணுது. இது ரொம்ப டேஞ்சரா இருக்குது இங்கிட்டு போறதுக்கு. ஸோ நான் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே கொஞ்சம் கீழே பார்த்து பொறுமையாக நடக்கும். உள்ளெல்லாம் நிறைய இருக்கும் போல. போன முறை நான் வந்தப்ப இந்த ஊரை சார்ந்தவங்க இருந்தாங்க. அதனால தான் இப்போ வரேன்னு சொல்லியிருந்தாங்க. உள்ள நீங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ள ஒரு வேலை வந்தாலும் வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க வந்தாலும் இன்னும் நிறைய கூடுதலான செய்திகள் சொல்லுவாங்க. இதுக்குள்ள போனீங்கன்னா இந்த உள்ளதான் அந்த 5 தலை நாகு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ உள்ள போய் பார்க்கலாம். ஸோ கைஸ் 5 தலை நாகு இருக்கிற அந்த கோவிலுக்குள்ளே தான் நான் போயிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கேருந்து போகிறதுக்கு. ஏன்னா ஃபுல்லு முள்ளாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான சிச்சுவேஷனில் இருக்குது. அம்மே பார்த்து பார்த்து பொறுமை. கொடி பிடிக்கும். அந்த கொடி பிடிக்கிறது நல்லதுக்கும் இருக்கும் கெட்டதுக்கும் இருக்கும். தலைவரே நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன். பொறுமையாக நடங்க. கொடி விட மாட்டேங்குது. உடச்சுதான் போன போல இருக்கு. கயரில் பிடிச்சிக்கிற மாதிரி பிடிச்சிக்கட்டுமா? பிடிச்சிங்க. அதுக்கு மேலே பள்ளம் இல்லை, அதுதான் கருவறை. நீங்கள் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அர்த்த மண்டபமாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளது கருவறை. அங்கே உள்ள தெரியுது பார்த்தீங்களா, கருவறை. இது பாருங்க கைஸ் எப்படி இருக்காங்கன்னு. ஸோ இது வந்து முழுசாவே உடஞ்சிருக்கு ப்ரோ. ரெண்டா பிளந்திருக்கு. ஆமா, பார்க்கவே பயங்கரமா இருக்கு. இது இப்போ நான் அங்கிட்டு போறது சேஃப். அது மேலே வந்தா ஸ்போர்ட்லேயே நான் காலி ஆயிடும் போல. அப்படி இறைவன் இருக்கிற இடத்துல நம்ம அப்படி நினைக்கவே வேணாம். தாராளமாக போகலாம், ஒன்றும் ஆகாது. அவர் சொல்றதுனால நான் போறோம். பார்த்தீங்கன்னா அந்த கோவில் முன்ன பின்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? அப்படியே கொஞ்சம் விரிசல் விட்டுருச்சு ரெண்டா. நம்மளால எதுவும் சேதம் அடைய. ஆக்சுவலி இது இப்போ நான் இருக்கிற இடத்துல என்ன இருந்திருக்கு ப்ரோ முன்னாடி? இல்ல இது வந்து இப்போ கேமராவில் உங்க நீ இல்ல எதுவும் இல்லை. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் கேமராவில் எப்படி பார்க்குறேன்னு எனக்கு தெரியல. அந்த கேமராவில் கூட நீங்கள் பார்த்தா எப்படி ப்ரோ இருக்கு? நான் குடியில் இருக்கிற மாதிரி இருக்கா? ஒரு பள்ளத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது ப்ரோ. சவுண்ட் எல்லாம் வந்து மேலே இருந்து கீழே வந்து. எனக்கு என்னன்னா ரொம்ப நேரமாக இங்கே உங்களுக்கு இருக்கிற அந்த இதில் எனக்கு வந்து முன்ன நான் இருந்தது வேற. இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனைகள் அதிகமாக இருக்கு. ப்ரோ பொறுங்க ப்ரோ, ரொம்ப பேசி என்னையும் நீங்கள் பயன்படுத்திடாதீங்க. கடவுளே காப்பாத்துங்க. போனால் அப்படியே போய் சேர வேண்டியதா. கைஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஒவ்வொரு வீடியோ உங்கள் முன்னாடி கொண்டு வரோம். கண்டிப்பாக லைக்காவது பண்ணி விடுங்க. ஸோ அதிக நேரம் இங்கே நிற்க முடியாது, பார்த்துக்கோங்க. நான் ஆக்சுவலி என்ன நினச்சேன்னா இதில் ஏறட்டுமாண்ணா? இதில் ஏறட்டுமா? அது வந்து என்னன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு போனதுக்கப்புறம் இடிஞ்சு விழுந்துருக்கு. அப்படிங்களா? ஆமாம், நான் வந்தப்போ இடியலை. நான் வந்துட்டு போனதுக்கப்புறம் அது இடிஞ்சு விழுந்துருக்கு. ஸோ அப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு? ஆமாம், ரீசெண்டாக விழுந்திருக்கு அது. ஏன்னா அந்த 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 அங்கே இருக்கிற கல்லெல்லாம் புதுசாக இருக்குது. இடிஞ்சு விழுந்தாதான் அப்படி இருக்கும். புதுசாக இடிஞ்சு விழுந்திருக்கு. ஏன்னா கால் வச்சு ஏற முடியுமான்னு முயற்சி பண்ணுங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நான் வந்து இதில் ஏறும்போது அதில் டச் பண்ணிடுச்சுன்னா அது பிடிக்கும் போது கீழே விழ வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவ்வளோ இதெல்லாம் கிடையாது, ஏறலாம். நீங்கள் பார்த்து ஏறுங்க, நீங்கள் விழுந்துடாதீங்க. அது விழாது. கோவில் இங்கே பாருங்க, நம்ம போயிடுவோம், கோவில் இருக்கும், நம்ம சன்னதிகள் வந்துடும்.
அப்பயும் கோயில் இருக்கும். புரியுது. இது இடிஞ்ச நிலையில இன்னும் பல 100 ஆண்டுகளை கிடக்கும். நீங்க இவ்வளவு இதா சொல்றீங்க, எனக்கு பயமா இருக்கு. அப்படின்னா நான் போய் சேர்ந்துருன்னு அது ஒரு அர்த்தம் இல்லையா? அதெல்லாம் ஒரு அண்ணா இதோ வந்துட்டாங்க. வாங்கண்ணா. ஸோ கைஸ், நம்ம சொன்ன மாதிரி அந்த ஆள் வந்துட்டாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு இந்த கோவிலை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுனால இல்லை, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த கோயில் உள்ள அப்பயும் ஆச்சரியம், இப்போ வந்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலே பார்க்க ஆச்சரியங்கள் குறையில. இப்போ நான் இருக்கிற இந்த கோவிலுக்கு உள்ளதான் அந்த 5 தலை நாகம் இருக்கு. ஆக்சுவலி சயின்டிஃபிக்காக நிறைய இடங்கள்ல 2 தலை நாகம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் ஃபோட்டோவே போடுறேன். 2 ஹெட் ஸ்னேக்ஸ்னு சர்ச் பண்ணாலே உங்களால் நிறைய ஃபோட்டோஸ் பார்க்க முடியும். ஏன்னா உண்மையிலே அது இருக்கு. ஆனால் 5 தலை நாகத்தை வந்து சில மக்கள் தான் சில இடங்கள்ல பார்த்துருக்காங்க. அண்ணா வாங்க. இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு இடம் தான் இந்த ஒரு கோவிலுக்குள்ள இருக்கிற இந்த இடம். அண்ணா ஞாபகம் இருக்கா? அதாண்ணா, நல்ல வேலை கேட்டு அதான் திறந்து வச்சுட்டோம். ஐயா, இப்போ உள்ள நான் போய் பார்க்கறது சேஃபா? உள்ள இந்த இந்த கல்லு மேல ஏறி நின்று அங்க பார்க்க உள்ள போய் பார்க்கலாமான்னு கேட்குறாரு. நான் போயிருக்கேன், இவர் இப்பதான் வந்திருக்காரு. நீங்க பார்த்துருக்கீங்களா? நீங்க நம்பி போலாமா? மேல இருந்து கீழே கல்லெல்லாம் இடிஞ்சு விடாது இல்லையா? ஸ்ட்ராங்கா இருக்கு. 2ஆ பொழந்திருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க எல்லாரோட முன்னாடியே நான் சமாதி ஆயிடுமோன்னு தெரியல எனக்கு. எதா இருந்தாலும் இந்த இது கயிற மாதிரி இருக்கு இல்ல, இதுல பிடிச்சிக்கட்டுமா? கொடியெல்லாம் பிடிச்சிருக்கு. ஏன்னா கொடி வந்து கொடி மேல ஏதாவது கல்லை சுத்தி இருக்கும். நீங்க பிடிச்சி இழுக்கும் போது கல்லு மேல வந்துடும். ஐயா போறாரு உங்க பாருங்க. அவருக்கே இதா வந்துருச்சு, என்ன இதுல ஏற மாட்டேங்கிற அப்படின்னு. அந்த காலத்துல பாத்து பாத்து பார்த்து 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 ஐயா 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 தலைவரே, ஐயா ஐயா பார்த்து எவ்வளவு ஐயா இருங்க, நான் ஏறுறேன், நீங்க ஏறாதீங்க. ஐயா நான் ஏறுறேன். ஐயாவை போய் ஏற விட்டு. ஐயா இருங்க. ஐயா என்ன ஐயா பண்றது? ஐயா நான் ஏறுறேன். பையன்லாம் கிடையாதுங்க. சரி, நண்பர் ஏறிட்டுமே விட்டேங்க. இதுக்குள்ள முள்ளு வச்சா ப்ரோ வேணாம் ப்ரோ. ஒரு வீடியோ காண்டி இவ்வளோ ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேணாம். வீடியோக்காக கிடையாது பிரதர், இது நம்ம எப்பயுமே பண்றதுதான். நம்ம காலோனிக்குன்னு எது தனியா பண்றது ப்ரோ. இந்த கேமராவில் காட்டுங்க ப்ரோ. ஸோ கைஸ், அவர் மேலே ஏறி போனாரு. எனக்கு எவ்வளோ கீழே நிற்கிறாங்க தெரியுதுங்களா? அதனால தான் ஏறி வர்றதுக்கு கஷ்டம். எதனாலனா இந்த கோவில் வந்து 2ஆ பிளவுபட்டிருக்கும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலங்க பாருங்க, வெளிச்சம் தெரியுது பார்த்தீங்களா? அதனால இப்படி பார்த்தீங்கன்னாலும் தெரியும், 2ஆ பிளவுபட்டிருக்கு தெரியுது பாருங்க கோயில். அதனால ஏறுறதுக்கு அவங்களுக்குலாம் தயக்கம். அவ்வளோ பயங்கரமா இருக்கா ப்ரோ பார்க்கறதுக்கு? இது வந்து ஆச்சரியமா இருக்கு ப்ரோ. உள்ள ஏதாவது சிலைகள் இருக்கா? சிலைகள்லாம் கிடையாது. இது ரொம்ப அழகான விமானம். இங்க வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பறிச்சுட்டாங்க, ஒண்ணுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுல இடி விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் 2ஆ பிளந்திருக்காரு பாருங்க. இங்க இருந்து மேல வரைக்கும் பிளந்திருக்கு. கருவறையுமே வந்து பாத்தீங்கன்னா தோண்டிருக்காங்க, தெரியுதுங்களா? தோண்டிருக்க என்னன்னா இது ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. என்னங்கய்யா கரெக்டுங்களா? எடுத்து வச்சுட்டாங்க. டீட்டெயில்ஸ் மற்றபடி தெரியுதுங்களா? இங்க பாருங்க, 2ஆ பிளந்திருக்கு பாருங்க கோயில். விமானம் 2ஆ பிளந்து அது எதில் நிற்கிதுன்னே தெரியலங்க. ஏன்னா இது ஒரு தளர்வான பகுதி, மண் வெறும் மணலான நிறைஞ்ச பகுதி. என்னங்கய்யா அந்த இடத்துல இங்கே பாருங்க, இதில் எவ்வளோ பேஸு ஒரு 50 அடி இருக்குமா அந்த கோபுரம்? 50 அடி இருக்குங்கிறாரு. அப்போ 50 அடி கோபுரம் 2ஆ பிளந்துருக்கு பாருங்க. பிளந்தும் இன்றைக்கும் அப்படியே நிற்கிது. மேலேயும் ஒரு பிடிப்பு கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு தோண்டி வச்சுட்டாங்க பாருங்க. கீழே இருந்து மேலே வரைக்கும் பிளந்துருச்சு. இப்போ தெரியுதுங்களா? இதே பிளப்பு அப்படியே பாருங்க, மேலே அப்படியே மேலே வரைக்கும் வந்தீங்கன்னா அப்படியே பிளந்துருச்சு ஒரே நேர்கோட்டில். அப்படிலாம் இருந்தும் இன்றைக்கி இந்த கோவில் நிற்கிது. நானும் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி வந்தேன், திரும்பவும் இப்போ வந்திருக்கேன். அதான் சொல்கிறேன், நான் போயிடுவேன் ஆனாலும் இந்த கோவில் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இதில் வந்து அந்த காலத்து சுண்ணாம்பு போட்டிருக்காங்க சரிங்களா? அந்த சுண்ணாம்பை பாருங்கள், தேய்ச்சி கூட எடுக்க முடியல. அது மேலே இருக்கிற பாசி தான் வருதே தவிர நீங்கள் சுண்ணாம்பு வருதுன்னு நினச்சிடாதீங்க. இது வந்து சுண்ணாம்பு கிடையாது, பாசி எல்லாம் போட்டு இது எடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற சிமெண்டில் அவ்வளோ உறுதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதாவது முட்டை போட்டு தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த சாந்து குழச்சி கட்டியாக இருக்கும். சிமெண்ட் எல்லாம் கிடையாது. இன்னமும் பாருங்க, அந்த கல்லுக்கு கல் அந்த சுண்ணாம்போடைய வரிகள் தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் இந்த கோவிலோடைய சிறப்பு. இன்னைக்கு நிற்கிறதுக்கான சிறப்பு. ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு. ஐயா நம்மளால முடிஞ்சு ஒவ்வொரு வாட்டியும் வெளிப்படுத்துகிறோம்.
எங்கேயாவது தெரிஞ்சு இந்த கோவிலுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், வெளி உலகம் தெரியணும் அப்படின்ட்டு. ப்ரோ நீங்க ஏதோ குழிக்குள்ள உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. அப்படி இருக்கு கேமரால பாக்க. ஆனா நீங்க தான் குழிக்குள்ள இருக்கீங்க. நீங்க தான் குழிக்குள்ள இருக்கீங்க, நான் வந்து மேடுல இருக்கேன். அதாவது நீங்க நிக்கிறதுக்கும் மேலதான் தரைத்தளம் இருக்கும். இப்ப இந்த அளவுக்கு தோண்டிருக்காங்க என்னங்கய்யா, தோண்டாம விட்டு இருந்தா கூட சரிசமமா இருந்திருக்கும். அதாவது மண்ணாலான மழை பெஞ்சதுன்னு சொல்றாரு ஐயா. இல்லைங்கய்யா, காலப்போக்கில் இப்போ போரின் படையெடுப்பு வருது பார்த்தீங்களா, அந்த படையெடுப்பின் காரணமாக மாறி போயிருக்கலாம், இல்லை பஞ்சங்கள் இப்போ வந்துச்சு அதில் மாறி போயிருக்கலாம், இல்லை அவங்களாம் இப்போ நீங்கள் சில ஊரெலாம் காலியாகி மாறுறாங்க, அந்த மாதிரி மாறி போயிருக்கலாம். ஏதோ ஒரு இருக்கும், இயற்கையின் சீற்றமாக கூட இருக்கலாம், வெள்ளங்கள்லாம் வந்திருக்கலாம், அதுபோல் நிறையா இருக்கலாம். ஆறு இருக்கலாம் பக்கத்தில் இருக்குது, ஏதோ ஒரு சீற்றங்கள் காலமாக போயிருக்கலாம். ஐயா என்ன சொல்கிறார் அப்படின்னா, மண்ணால் ஆன மழை பெஞ்சதுங்கிற, மண்மாரி, மாறினா மழை, மண்மாரி பெஞ்சதுனால இந்த கோவிலை விட்டுட்டு இந்த அக்ரகாரத்தெல்லாம் விட்டுட்டு போனதா சொல்கிறாங்க. ப்ரோ அவ்வளோ தானே, உள்ள எல்லாம் போய் பார்க்க முடியாதா? உள்ள எதுவுமே இல்லை. நீங்கள் எப்படி இங்கே இருக்கிறீங்க, அதே இங்கே இருக்கிற மாதிரியே தான் இங்கேயும் குழி. நான் மேலே போகல, ஏன்னா நான் இப்போ ஷூஸ் எல்லாம் போட்டு மேலே போகிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் அவர் செப்பல் இல்லாமல் தான் போகிறாங்க. எவ்வளோ ஒரு பழமையான கோவிலாக இருந்துட்டு அந்த ஒரு அந்த பக்தியோட தான் அவர் உள்ளே போகிறாரு. பாருங்க, செருப்பெல்லாம் வந்து கீழே போட்டுட்டு தான் போகிறாரு. உங்களோட எத்தனாவது வயசுல இருந்து நீங்கள் இந்த கோவில் இப்படி பார்க்குறீங்க? எங்கள் அப்பா காலத்துலேருந்து அது இருக்குது. அப்பாவு காலத்துலேருந்து இருக்குது. ஆமாம், அதுக்கு முன்னாடி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது. பிடிக்கணுமா? இந்தாங்க, இதை வாங்கிக்கிங்க. பட்டை வச்சுங்க, பாதுகாப்பு. மெதுவாக இருக்கு. அதெல்லாம் பிடிக்கலங்கய்யா, அப்படியே ஜம்முன்னு இறந்துச்சு. மெதுவாக ஒன்றும் ஆகாதுங்கய்யா, நான் இறங்கிடுவேங்க. நான் எனக்கு எதுவும் ஒன்றும் நினைக்க மாட்டேன். என்னால் ஒரு கல் கூட பேந்து கீழே வந்துடக்கூடாது. வரலாறு ஆல்ரெடி நிறைய பேர் அழிச்சிட்டாங்க. ஆமாம், நம்மளால் ஒரு கல் விழக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கும். இந்த அளவுக்கு இந்த தரைத்தளம் இருக்கும், கருவறை இப்படி இருக்கும். இங்கே இருக்கிற கருங்கல் எல்லாம் எங்கேயா போச்சு? போயிருந்து கிடக்கும், மண்ணுக்குள்ளே தான் கிடக்கும். மண்ணுக்குள்ளே கிடக்கும். எடுத்து தான் அங்கே வச்சிருக்காங்க. இப்போ இங்கே நோண்டி வச்சிருக்கிறது இங்க இருந்து நிறைய சிலைகளை எடுத்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்டா ஐயா தொழில் துறையிலேருந்து வந்து எடுத்தாங்களான்னு கேட்குறாங்க. கிராமத்தில் எடுத்து. அவங்க எதுக்கு எடுத்தாங்க? ஓ, அதுதான் இங்க இருந்து கீழே கிடந்ததா அங்க எடுத்து வச்சிருக்காங்களா? மறந்துட்டாங்க ப்ரோ, போகாதீங்க ப்ரோ, நானும் வரேன். வாங்க வாங்க, நானும் இங்க இருந்து கிளம்புறேன் காய்ஸ். ஆக்சுவலி என்னன்னா, அவர் உள்ள போய் பார்த்தாரு, ஆனா என்னால பார்க்க முடியல. ஐயா என்ன சொல்றாரு, ஏன் பயம்னு சொல்ற, ஏற முடியலன்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. உண்மையிலே பயமா தான் இருக்கு. ஆனா வந்து கொஞ்சம் மேல இருந்து கீழே கல் ஏதாவது வந்து போய் சேர்ந்துருமான்னு ஒரு பயமா இருக்கு. இறைவன் வேணா இங்க இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். கல்லுலயும் இருப்பார், தூண்லயும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார் இல்லைங்களா? இங்க எவ்வளவு கல் இருக்கு நம்ம நினைக்கிறது. அது இப்போ இங்க வந்து திருமேனி வச்சு அபிஷேகம் பண்ணாதான் கடவுள் இருக்காருன்னு கிடையாது. நம்ம இங்க ஒரு முறையும் வரும்போது பெருமாள் இங்க இருக்காருன்னு நினைச்சுதான் வரோம். சரிங்க, கிளம்பலாம். இது பிடிங்க ப்ரோ, கொஞ்சம் பார்த்து 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 பார்த்து. ஐயோ, ஓகே, அவ்வளோதான். கோவில் மாறணும், கோவிலோட நிலை மாறணும். நீங்க சொல்ற என்னன்னா, இப்ப நம்ம போற இந்த இடங்கள்ல நிறைய தெய்வங்கள் இருக்காங்க, சிற்பங்கள் எல்லாம் நிறைய புதைஞ்சு கிடக்குது, மண்ணுக்குள்ளதான் இருக்கு. ஐயா, இந்த 5 தலை நாகத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அம்மா, உங்களுக்கு இங்க எந்த வருஷத்துல இங்க முதல்ல வந்தது? சின்ன பிள்ளைல இருந்து நீங்க இங்க இருக்கீங்க. ஐயா, இதெல்லாம் வந்துன்னா, அதாவது நீங்க இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து தோண்டி இந்த விக்கிரகங்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. வந்ததெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். எத்தனை காலங்களுக்கு முன்னாடி? இது ஒரு 3, 4, 5, 6 வருஷத்துக்குள்ள எடுத்தது. 7 வருஷத்துக்கு முன்னாடி இது எடுத்துச்சு. இவ்வளவு வருஷம் ஆகி ஏன் இந்த கோவில் வந்து புதுப்பிக்காம இப்படியே வச்சிருக்காங்க? யாரும் கண்டுக்கிறது இப்ப எடுத்து கட்டுவா. இந்த மாதிரி வந்தா கோடிக்கணக்கில் செலவாகும் இல்லையா? இது எத்தனை ஏக்கர் இருக்குது முழுசா? இது வந்து 2 ஏக்கருங்க. 2 ஏக்கர் இருக்கு இடம். 2 ஏக்கர்ல ஒரு கோவில். ஆமா, இது அக்கராரம் ஆரம்பிச்சான். சொல்லிக்கிறது தான் நம்ம நேராக அங்கே தெருவுக்கு போயிடுமா. அக்ரஹாரம் பிராமணர்கள் இருந்தாங்க. ஆமா, அந்தாண்ட குளம், ரைத்தங்குளம் குளம்னு அந்தாண்ட புரியுது. இருந்ததெல்லாம் அழிச்சிட்டாங்க, அழிஞ்சு. நம்ம ஒரு இடத்துல வரும்போது அந்த இடத்தோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பொறுத்து தான் இருக்கும். நிறைய மக்கள் வந்துட்டு இங்கே 5 தலை நாகம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடம் அப்படி இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு காடாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 ஏக்கர்ல இந்த கோவில் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச 5 தலை நாகம் இங்கே இருந்துருச்சுன்னா, ஏதோ ஒன்று எனக்கு தெரியும்.
பயந்துட்டான் ப்ரோ. இது ப்ரோ அது ஆந்த கண்ணு தெரியாது ப்ரோ. ஆந்தையா? ஆமா ஆமா ப்ரோ, அந்த ஆந்தை ரொம்ப நாளா இருக்கு. அந்த ஆந்தையை நான் போன முறையும் பார்த்தேன், வீடியோல இருக்கு. போன முறை உள்ள இருந்தது கோவில் உள்ள, இப்போ வெளியில இருக்கு. பயந்துட்டோம் ப்ரோ. அது வெள்ளை ஆந்தை. ஓ வெள்ளை ஆந்தை ரொம்ப காசுக்கு, அது வெளியூர்ல எல்லாம் அனுப்புனா நிறைய கோடிக்கணக்கில் கிடைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி சொல்லாதீங்க, அது ரொம்ப ரேரானது பார்க்க முடியாது. இல்ல நான் பாத்திருக்கோம். அது வந்து சில பேர் அந்த ஆந்தைய புடிச்சு அமெரிக்கால எல்லாம் அது வந்து ரொம்ப அவங்க அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அது இருந்துச்சுன்னா செல்வம் சேரும்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த கோவில்ல நம்ம பார்த்தோம் அதை. அது இப்ப இங்க இருக்கிறது இல்ல. இப்ப பனைமரத்துல நம்ம பேசின சத்தத்தை கேட்டு போயிருக்காது, கண்ணு தெரியாதுல்ல பகல்ல. 5 தலை நாக இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு ஏத்த மாதிரி இந்த இடத்தோட அந்த சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்படி அந்த 5 தலை நாக இருந்துருச்சுன்னா அது இந்த காட்டுக்குள்ள எல்லாம் தான் நைட் எல்லாம் சுத்திட்டு இருப்பாங்க. பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. 2 ஏக்கர்ல இந்த ஒரு கோவில், இந்த கோவிலோட விஷயங்கள் எல்லாமே பார்த்தா அங்க வரைக்கும் இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த கோவில் எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு பாருங்க. மேல இருக்கிற நிறைய விஷயங்கள் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. பாம்பு மாதிரி இருக்கு பாருங்க. அதான் சொல்றாங்க. ஊரா பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஊரா பனைமரமா இருக்கு. அதாவது அவரும் சொன்னாங்க, இப்பதான் சொன்னாங்க. அதான் இங்க வந்து கோவில் இருந்ததாகவும் இதுக்கு முன்னாடி வந்து அகரகாரம் இருந்ததாகவும் மண்மலை மண்மாரி, அதாவது மண்ணாலான மழை பெஞ்சதுனால அந்த வீடெல்லாம் அழிஞ்சு கோவில் அழிஞ்சிருச்சதா சொல்றாங்க. அது எப்படி ப்ரோ? இல்ல இங்க பூரா மணலா இருக்கு இல்லைங்களா? இங்க பாருங்க, சம்மந்தமே இல்லாம இங்க பாருங்க மணலா இருக்கு. இப்ப வந்து மழை பெஞ்சிருக்கனால இப்படி இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எங்க தோணிங்கனாலும் வெறும் மணலா இருக்கும். மண்ணாலான மழை பெஞ்சு இங்க இருந்த மக்கள் எல்லாம் இங்க இருந்து ஓடிட்டாங்க. போனதுனால அதனால அதான் அந்த அக்ரகாரமே அழிஞ்சிருச்சு. மண்ணாலான மழை. நிறைய பிராமணர்கள் இருந்திருப்பாங்க அந்த டைம்ல. இருந்திருக்காங்க, இருந்த வீடெல்லாம் இருந்திருக்கு. அவங்களே சொல்றாங்களே 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அங்கங்க வீடோட கட்டடங்கள்லாம் இருந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தானே அழிஞ்சிருக்கு. மண்ணாலான மழைனா நம்ப முடியல. ஆல்ரெடி இப்பவே மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப நார்மல் மழை பெய்யுது. ஆனா மண்ணாலான மழை அப்படின்னா இப்ப மழை பெஞ்சுனா தண்ணி கரைஞ்சு ஓடிடும். ஓலை இல்லைன்னா ஓடு வீடியோ இருக்கு அந்த காலத்துல, அதுக்குள்ளே விழுந்திருக்கலாம். மண்ணாலான மழை பெஞ்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த குடிகள்லாம் முழுக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இந்த கோவில் வந்து அந்த மண்ணில் முழுகிடுச்சு அப்படிங்கிறாங்க. பார்க்கவே பிரம்மாண்டம் தாங்க. யார் வந்து பார்த்தாலும் கண்ணு கீழே போகாதுங்க. ஆமாம், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் எப்படி சீக்கிரம் அந்த ஊர் மக்கள் மீட்டு எடுக்கணும், ஏதோ ஒரு இதை வெளிக்கொண்டு வந்து மீட்டு எடுக்கணும். மழையோட ஒரு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. தெரியுதுங்களா விரிசல் விட்டுருக்கிறது? அந்த விரிசல் மேலே வரைக்கும் போச்சு அப்படின்னா அப்புறம் பிடிமானம் கிடையாது இல்லைங்களா? ஆனால் இப்போவுமே என்ன ஒரு இதில் அது நிற்கிதுன்னே தெரியல. கட்டுமானம் அப்படியோட ஒரு கட்டுமானம் பயங்கரமா இருக்கு ப்ரோ. ஆச்சரியம் தான். எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. எத்தனை அடி இருக்கு ப்ரோ? எத்தனை அடி இருக்கு இந்த கோவில்? ஏது அதுதான் இப்போ ஒரு பனைமரம் வந்து 50 அடிங்க சராசரியா. அது பாருங்க, இதெல்லாம் சின்ன பனைமரம். அவங்க பாருங்க அந்த பனைமரத்தை எடுத்துங்க, அதே சாமிக்கு பின்னாடி இருக்கு பாருங்க, அந்த பனைமரத்தை எடுத்துங்க. ஈவனா இருக்கு பாத்தீங்களா? அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா 50 அடி குறையாம இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேல இருந்த சில பாகங்கள் கீழே விழுந்திருக்கும். 40ல இருந்து 50 அடியில மேல வந்து இதுக்கு மேல வந்து கலசம் தான் இருந்திருக்கணும். கலசம் இல்ல. இப்ப யாராவது எடுத்துட்டு போயிருக்குமா? எதுவுமே இல்ல. எப்படி அந்த காலத்துல கலசம் எப்படி இருக்கும்? மண்ணில செஞ்சிருப்பாங்களா? இல்ல தங்கத்துல கூட இருந்திருக்கலாம். தங்கத்துல கூட இருந்திருக்கலாம், தெரியல. இல்ல ஏன்னா அந்த காலத்துல அவங்க என்னென்ன பண்ணணும்னு நினைச்சாங்களோ அத்தனையும் பண்ணிருக்காங்கல்ல. புரியுது. தெரியல அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரங்க காலத்துல கூட அவங்கள கூட எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு காலம் அழிஞ்சது நம்மளுக்கு தேவையில்லை. இப்ப இருக்கிறத மீட்டு எடுக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு கவர்மெண்ட் தான் ஏதாவது பண்ணும். நமக்கே அந்த அருளை கொடுத்தாருன்னா நம்மளே பண்ணுவோம். ஸோ இங்கே நிற்கும் போதே கொஞ்சம் வித்தியாசமான சவுண்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கு. ஓ மை காட், எனக்கு தெரிஞ்சு அநேகமாக அந்த 5 தலை நாடு இப்போ இதுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கு. இந்த கோவில் பார்க்க வெறும் செங்கல்லால் ஆனது மாதிரியே இருக்குல்ல, உங்களுக்கு அப்படிதானே தெரியுது? ஆமா. ஆனா கருங்கல்லோட அச்சு தெரியுது பாருங்க. அங்கங்க கருங்கற்கள் வந்து 2 புறமும் இருந்திருக்கு. 15-20 அடி வரைக்கும் கருங்கற்கள் இருந்திருக்கு. அந்த விமானம் ஓட்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கருங்கல் இருந்திருக்கு. கருங்கல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேத்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓ, மத்தவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. இல்ல, ஒண்ணு கீழே புதஞ்சிருக்கலாம். தெரியுதுங்களா உங்களுக்கு? அங்கங்க கருங்கல் இருக்கு பாருங்க. ஆமா, இருக்கு. மீதி இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு இதா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விழுந்திருக்கு. எல்லா சைடுமே விழாது. இது வந்து எடுத்துட்டு போயப்பட்டிருக்கலாம், இல்ல மண்ணோட மண்ணு புதஞ்சிருக்கலாம். ஏன்னா கருங்கல்லோட இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். ஆமா. மேல வந்து பாத்தீங்கன்னா செங்கல்லாலான சுதையான ஒரு விமானம், கீழே வந்து கருங்கற்கள் வந்து சுற்றி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த கருங்கல் வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு சேஃப் இல்லாமல் ஒரு சரியான வரிசை இல்லாத ஒரு செங்கற்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கப்பட்டிருக்கும். இல்லைனா மேலே இருக்கிற மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த வரிசைகள் வந்து காட்டப்பட்டிருக்கும். அப்போ இங்கே சுற்றி கருங்கற்கள் இருந்து அகற்றப்பட்டு. ஸோ கைஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கோம். உங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ள ஏறி இருக்கோன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்டாக பதிவு பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? நான் என்ன நினைக்கிறேன், ஆச்சரியங்கள் தான். இன்னமும் ஆச்சரியம் தான். எவ்வளோ
அந்த இருக்கிற சூழல் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு, பனைமரங்கள். இந்த மலை, இந்த ஒரு அட்மாஸ்பியர் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்குது இங்க வந்த போது. பெருமாள் கோயில் இடிஞ்சிருந்தாலும் அதை சுத்தி இருக்கிற அந்த துளசி. ஆமா, இங்க வரும்போதே வித்தியாசமான ஒரு ஸ்மெல்லா இருக்கு சீரியஸ்லி. சோ गाइस அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணாதான் மத்தவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். இன்னும் ஒரு பயங்கரமான அருமையான வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா இந்த தருணத்துல வந்துட்டு நம்ம சேது அவர்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா மழையில இருந்தா கூட இவர் வந்து நான் கூப்பிட்ட போது என் கூட வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்காண்டி ஹெல்ப் பண்ணாங்க. சீரியஸ்லி ரொம்ப நன்றி ப்ரோ. சோ गाइस அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோல பாக்குறது வரைக்கும் சைனிங் ஆஃப். டேக் गाइस பை. மழை பெய்யுது ப்ரோ. மழை பெய்யுது, வாங்க போ. ரொம்ப ஊசி போல நல்லா இருக்குல்ல, தெரியுதா? சாருது இல்ல, சாரெல்லாம் இருக்கு, அப்படி நல்லா இருக்கு. ஏதோ பெருமாளுடைய ஆசீர்வாதம் நினைச்சிட்டு போக வேண்டியதான். வாங்க. எனக்கு தெரிஞ்சு பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளாவது வந்து பாக்குறோமேனு. இல்லை, நம்ம மூலயமா நிறைய பேர் வரணும். அது மூலயமா இந்த கோவில் வந்து வெளியில தெரிய வரணும். கண்டிப்பா ப்ரோ. நிறைய பேர் வந்து இந்த கோவில் சீக்கிரமா மக்கள் முன்னாடி வரணும். திரும்ப பழைய மாதிரி திரும்ப எப்படி இருந்ததோ அப்படியே கட்டிட்டு போயிடும். ஆமாம் ப்ரோ. திறந்து கிடந்தா கூட மேபி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இது திறந்து கிடந்தேன்னா உள்ள போய் யாருக்காவது ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சுக்கலாம். அதனால கூட இருக்கலாம். ஓகே.